வணக்கம். தமிழக ஆன்மீக சுற்றுலா தலத்தின் பட்டியலில் கேப்டன் நினைவிடம். அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை ராஜா என்பவர் ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஆன்மீக சுற்றுலானாக்க ஒரு 10 கோயில்கள் தேர்வு செஞ்சிருக்காரு. அந்த 10 கோயில்கள் தேர்வு செஞ்சிருக்கிற இடத்துல கேப்டன் நினைவிடம் ஒண்ணு அந்த 10ல. இதுல நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னாக்க, தமிழகத்துல ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கோயில், பிரபலமான கோயில்களும் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது அவர் தேர்வு செஞ்சிருக்கிற ஒரு 10 கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்க 10ல் ஒன்றா நம்ம கேப்டனோட நினைவிடம் இருக்குதுல. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, புராண காலத்துல நம்ம படிச்சிருப்போம். கடவுள் எப்படி அவதரித்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், கடவுள் எப்படி உருவம் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இயேசுநாதர் மனிதரா பிறந்து அவர் கடவுளானார்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நாமளும் இந்த காலத்தில் கேப்டன் அவர்கள் கடவுளாவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம அவர் மறைவுக்கு பிறகுதான் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னால் கேப்டனை பத்தி முழுமையா தெரியாதவர்கள் கூட, அதாவது தேமுதிக கேப்டன் விசுவாசிகள், தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் ரசிகர்கள் கூட கேப்டன் உயர்ந்த மனிதர்னு தெரியும். ஆனா ஒரு கடவுளாவே வாழும் கடவுள் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. அவர் மறைவுக்கு பிறகுதான் பல பேர்த்தோட ஸ்டேட்மெண்ட் அவர் வாழும் போதே கடவுளா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னாக்க, அவர் மறைவுக்கு பிறகு அவரோட நினைவிடத்தில் பலரும் வணங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னும் ஒரு அந்த இதுல கூட்டம் குறையில, அவர் நினைவிடத்துக்கு வர கூட்டங்கள் குறையில, தினந்தோறும் அவரை வணங்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தமிழகத்துல லெவல்ல, இந்திய லெவல்ல கூட இறந்திருக்காங்க. ஆனா அவர் கடவுளா தரிசிக்கிறது கேப்டன் அவர்களை மட்டும்தான். அப்படி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க, இது எனக்கு கேப்டனுக்கு தொண்டராக இருந்தவர்களும், ரசிகராக இருந்தவர்களும், விசுவாசியா இருந்தாலும் அப்படியே நெகிழ்ந்து போற ஒரு விஷயம் இப்ப நடக்குது. ஒண்ணு நடக்குது. அப்படிங்கும்பொழுது கேப்டன் அவர் மனிதராக வாழ்ந்த காலத்தில் நாமளும் அவர் வாழ்ந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணி அவரை நம்ம அவரோட கொள்கைகளையும் அவரோட வழிகளையும் பின்தொடர்ந்து அவருக்கு ஒரு ரசிகராகவும் இருந்து நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம கடவுள்களை நம்ம புராணங்கள் மூலமா தான் படிச்சிருக்கோமே தவிர நேரடியாக நம்ம பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது இந்த கால சங்கதிகள் நேரடியாகவே ஒரு கடவுளை பார்த்தாரு, அவர் வாழ்ந்த நேரத்தில் நம்மளும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அப்படி இருக்கும்பொழுது கேப்டன் அவர் மறைவுக்கு பின்னால் அவர் கேப்டன் கடவுளாகிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆறுதலா நமக்கு இருக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த டூரிஸ்ட் ஏற்பாடு பண்ண அந்த ராஜா அவர்களுக்கு தேமுதிக சார்பாகவும், கேப்டன் விசுவாசிகள் மற்றும் ரசிகர்கள் சார்பாகவும், அனைவர் சார்பாகவும் இந்த ராஜா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, அங்க கோயிலுக்கு நினைவிடத்துக்கு வரவங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தம் அனைவரையும் இப்ப அன்னைக்கு அந்த டூரிஸ்ட்ல போறவங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் தான் போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அவரோட புகழை, அதாவது கடவுள் அந்த தெய்வத்தின் அருளை, அவருடைய புகழை இது போன்ற செயல்பாடுகள் மேலும் மேலும் வெளிக்கொண்டு வருது, வெளிக்காட்டுது. அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி ராஜா அவர்களுக்கு.